ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மாவு வந்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு கொஞ்சோண்டு அதில் ஆயில் விட்டு பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது, சரிங்களா? பிணைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். சாஃப்டானாக்கும் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ரொம்ப திக்காக தேய்க்காமல் மெல்லிஸாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சப்பாத்தி பரட்டி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் விட்டு பரட்டி போடுங்க. சுவையான மிருதுவான சூப்பரான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அந்த சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அடுத்த சப்பாத்தி போட போகிறோம் பாருங்கள். அடுத்த சப்பாத்தியும் போட்டாச்சு. சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த சப்பாத்தி வந்து டெய்லி சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதனால் டெய்லி நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது, சரிங்களா? அதனால் வாரத்தில் வந்து ஒரு 5 நாளாவது நீங்கள் சப்பாத்தி சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்ருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப தடிமனாக இல்லாமல் சன்னமாக தேய்ச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் போகாது. ஒருத்தருக்கு சப்பாத்தினாலே பிடிக்காது. எனக்குலாம் சப்பாத்தினாலே பிடிக்காது. இருந்தாலும் வந்து சாப்பிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? சுகர் இந்த மாதிரியெல்லாம் வராது அப்படின்றதுக்காக சப்பாத்தி வந்து சாப்பிட்டு பழகிட்டேன் நானும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். தேய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து சப்பாத்தி போடுறதுக்காக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது சைடிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலப்பருப்பு சட்னி. கடலப்பருப்பு சட்னி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கடலப்பருப்புனா வேர்க்கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னாக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்னி போட்டு சாப்பிட்லாம். அந்த சட்னியில் கொஞ்சோண்டு சுகர் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னியில் நான் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்குவேன், சர்க்கரை போட்டுக்குவேன். கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.